ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரிப்பன் பக்கோடா பண்ண போகிறேன். இதுக்கு 2 கப் அளவுக்கு நான் வந்து இட்லி அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 4 ஹவர்ஸ் ஊறியிருக்கு. இதை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து, அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி தெளித்து கிரைண்டரில் நம்ம நைஸாக அரைச்சிக்கணும். ஒரு மிக்சி ஜாரில் என்னுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 மிளகாயை கிள்ளி போட்டு, கட்டி பெருங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். அந்த ரிப்பனுக்கு தகுந்த உப்பும் போட்டிருக்கேன். இதை நல்லா பொடி பண்ணிவிட்டு நான் அந்த அரிசி அரைக்கிற கிரைண்டரில் இதை ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா கிரைண்டர்லேயே இந்த மிளகாய் பெருங்காயம் போட்டால் சரியாக மசியாது. அதனால தான் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இதோட பூண்டும் போட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவையில்லைன்னு நான் போட்டுக்கல. அதை அரைகிற அந்த டைமில் நம்ம 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கோம் அப்படின்னா 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை நல்லா பவுட்ரு பண்ணி கண்டிப்பாக அதை சலித்து வச்சுக்கணும். நம்ம அது கூட இதை ஆட் பண்ண போகிறோம். அதனால தான் பார்த்து நம்ம வந்து ஜலம் விட்டு அந்த அரிசியை அரைச்சிக்கணும். நீங்கள் குறைவாக தான் இருக்குது அப்படின்னா மிக்சியில் கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான், நைஸாக எடுத்து அதை அரையட்டும். அதுக்குள்ளே நான் இந்த பொட்டுக்கடலை மாவு வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுவே கெட்டியாக எடுத்து அப்படின்னா தேவையில்லை. கெட்டி ஆகலைன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுருக்கேன். கொஞ்சம் கருப்பியல் போட்டுருக்கேன். இப்போ இந்த மாவை நான் இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிப்பேன். அதுக்காக தான் இந்த மாவை பார்த்திங்களா, இந்த மாதிரி நைஸாக நான் அரைச்சிட்டுருக்கேன். நல்ல நைஸாக வெண்ணெய் மாதிரி அரைச்சிக்கிறது தான் பெஸ்ட்டு. இல்லைன்னா நம்ம அந்த குழலில் புழியும் போது அடைச்சிப்போம். அதுக்கு தான் இதை இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்ணெய் போட்டுட்டேன். உங்களுக்கு வெண்ணெய் இல்லையோ அல்லது வேண்டாமோ அப்படின்னு தோணிச்சுன்னா நம்ம ஹீட் பண்ணுறோம் இல்லையா ஆயில், அதுலேருந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்து அதில் விட்டுக்கோங்க. அது மாதிரி இந்த அரைச்சது ரொம்ப நீர்க்க ஆகிடுது அப்படின்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை பவுடர், இந்த 2 கப்புக்கு 1 கப் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டு தான் அப்படிங்கிறது இல்லை, கொஞ்சம் நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். கெட்டியாக எடுத்து அப்படின்னா கொஞ்சம் வாட்டர் சேர்த்து கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எதுவுமே கரெக்டான அளவு அப்படி பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்குன்னு அதிகமாக போட்டுட்டுனா ஒரு மாதிரி நமுக்குன்னு ஆகிடும். பொட்டுக்கடலை மாவு அதிகம் சேர்த்துக்கிட்டா இந்த 2 கப்பு 1 கப்புங்கிறது கரெக்டான அளவு. ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அப்படி போட்டுக்கும் போது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டீங்க அப்படின்னா கிறிஸ்பினஸ் இருக்காது. இப்போ தளர்வாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் காரம் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி, உப்பு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஈஸியாக பண்ணிடலாம். அரிசி ஊற வைக்கிற டைம் தான். 2வது பார்த்தீங்கன்னா மிக்சியில் கூட நீங்கள் ஈஸியாக அரைச்சி எடுத்து பண்ணிடலாம் பொட்டுக்கடலை மாவு. இதை விட ஈஸியாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இவ்வளோலாம் பண்ண டைம் இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலை மாவு மட்டும் நீங்கள் அரைச்சி எடுத்துட்டு ரெகுலராக இட்லி மாவு இருக்கும் இல்லையா வீட்டில், அதுலேருந்து எடுத்து 1 கப் பொட்டுக்கடலை மாவு அதோட ஆட் பண்ணி உப்பு காரம் அதெல்லாம் சேர்த்து பிழிஞ்சு எடுத்தால் அது ரிப்பன் பக்கோடா தான். உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கணும், ஏன்னா ஆல்ரெடி நம்ம இட்லி மாவில் உப்பு போட்டிருப்போம். இப்போ இது சரியான அளவாக இருக்குது, நம்ம பிழிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு அளவு எடுத்து இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இப்படி அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். ஏன்னா கை திருப்பி திருப்பி மாவு ஆகாது, நமக்கு எடுத்து போட்டுக்க சௌகரியமாக இருக்கும். ஒரு ஸ்பூனால் கூட நம்ம எடுத்து போட்டுருக்கலாம். அவ்வளோதான், வேலை ஓவர். இந்த மாதிரி ஃபுல்லாகவே பிழிஞ்சுக்கணும். ரவுண்டாக பிழிஞ்சு ஓரளவு வெந்துடுத்து இப்படி திருப்ப முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதே நம்ம வந்து அரிசி மாவில் இந்த ஊற வச்சு அரைக்காமல் நம்ம பண்ணோம் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த கட்டாக வந்திருக்கு இல்லையா, இந்த டிசைன் மாதிரி, அந்த மாதிரி இல்லாமல் அப்படியே ப்ளைனாக ரிப்பன் மாதிரி வரும். இந்த டிசைன் இல்லாமல் வரும். அதாவது அரிசி மாவு ரெடிமேடாக நம்ம அரைச்சி பண்ணுறோம் இல்லையா, அதில் பண்ணும்போது எடுக்கும்போது
ஃப்ளேம் வந்து சிம் பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். எடுக்கும்போது நம்ம சிம் பண்ணி எடுக்கிறது பெஸ்ட்டு. கையில் வந்து இந்த ஆவி அடிக்காமல் இருக்கும், செகண்ட் கருகாமையும் இருக்கும். நம்ம ஸ்லோவாக அந்த எண்ணெயை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் இல்லையா, அதுக்காக. இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம போட்டிருக்கிற அந்த அளவெல்லாம் கரெக்டான அளவாக இருக்குது, அதனால் இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. அவ்வளோதான், இன்னும் ஒரு சுத்து அளவுக்கு இருக்குது. இது பண்ணுறதுக்கே நம்மலாம் வந்து பண்ணணுமா அப்படின்னு யோசித்து, ஒரு நாள் யோசித்து அடுத்த நாள் ரெடி பண்ணி அந்த மாதிரி பண்ணுறோம். எங்கள் அம்மாலாம் கொஞ்சம் கூட சளைக்காமல், கஷ்டத்தை பார்க்காம நிறைய பண்ணி வச்சுருவாங்க சாப்பிட்றதுக்கு. பெரிய அப்போல்லாம் வந்து பிரிட்டானியா பிஸ்கட் ட்ரம் இருக்கும், பெருசு பெருசாக இருக்கும், அது ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். எப்படி தான் செஞ்சாங்களோ தெரியல, அவ்வளோ கஷ்டம். இப்போ மாதிரி அப்போல்லாம் வந்து இந்த கேஸ் அடுப்பும் கிடையாது, பம்பிங் ஸ்டவ்வு, கறி அடுப்பு, இல்லைன்னா அந்த விறகு வச்ச அடுப்பு, அந்த மாதிரி தான் சளைக்காமல் பண்ணுவாங்க. கிரேட். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.